எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாசத்து பௌர்ணமி. இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நம்ம கல்லழகர் ஆத்துல இறங்குறது ரொம்ப விசேஷம். மதுரையை வந்து சித்திரையில வந்து சித்ரா பௌர்ணமி கல்லழகர் ஆத்துல இறங்குறது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இல்லாத அழகர் ஆத்துல இறங்குறது இல்லாத மீதி விஷயங்கள் என்னென்ன இருக்கு, சித்திரை மாசத்துக்கான விசேஷம் என்னென்னன்றதை பார்ப்போம். இது எல்லாமே ஜோதிஷத்துலையும் சாஸ்திர புஸ்தகங்கள்லயும் இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது பிரவேசிக்கும் முதல் நாள் வருஷப்பிறப்பு. அதுதான் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் முதல் நாள் வருஷப்பிறப்பு. பிரம்மா சித்திரை மாத முதல் தேதி அன்றுதான் பூலோகத்தை படைத்தார். சித்திரை மாத சுக்லபட்ச வெள்ளிக்கிழமைகளில் பார்வதி தேவியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சுக்லபட்ச வெள்ளிக்கிழமை. சித்திரை மாத பௌர்ணமியில் நெய் தீபம் ஏற்றி குபேரனின் மனைவி சித்ராதேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும். இதுல என்னன்னா, குபேரனின் மனைவி சித்ராதேவின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். வழிபட்டால் செல்வம் பெருகும், நம்மளுக்கு வந்து சகல சம்பத்து கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி என்று உப்பில்லாத உணவு உட்கொண்டால் ஆயுள் பலம் கூடும். உப்பில்லாத உணவு சாப்பிடணும், உடம்புக்கு பவர் ஏறும். சித்திரை மாச பரணி நட்சத்திரத்தில் பைரவரை நினைத்து விரதம் இருந்தால் உங்கள் காரிய தடைகள் விலகும். அந்த பைரவர் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்தால் அன்று பைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து தானம் செய்தால், அந்த தயிர் சாதத்தை தானம் பண்ணும், எதிரிகள் பயம் நீங்கும். சித்திரை மாத மூல நட்சத்திரத்தில் லட்சுமி நாராயணரை பூஜித்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். சித்திரை மாத சுக்லபட்ச திருதியை அன்று சிவன் பார்வதியை வணங்கி தானங்கள் செய்தால் மோட்ச பிராப்தி கிடைக்கும். அதுதான் அட்சய திருதியை. சித்திரை மாச சுக்லபட்சன்றது வளர்பிறையில் வருகின்ற திருதியை என்றுதான் அட்சய திருதியை என்றது. அதுதான் அட்சய திருதியில் நீங்க தானங்கள் செய்யணும். உங்களுடைய தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை வணங்கணும், கோயில்களுக்கு போகணும். எந்த இடத்துலையும் உங்களை வந்து இப்போ கோல்டு வாங்கி வச்சுக்கிறதுன்றது இப்போ அதை வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. எந்த சாஸ்திரத்தையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கோல்டு வாங்கினீங்கன்னா கோல்டு வளரும், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பிற்காலத்தில் இவர்களோட இருக்கு. சித்திரை மாதம் மதுரையில் நடக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசித்தால் கலத்திர தோஷமும் நாகதோஷமும் நீங்கும். இது முக்கியமான விஷயம். சித்திரை மாதம் மதுரையில் நடக்கும் மீனாட்சி கல்யாணம் ரொம்ப விசேஷம். இன்னைக்குதான் நினைக்கிறேன், அது உங்க நேற்றுக்கு நினைக்கிறேன். மீனாட்சி கல்யாணத்தை சித்திரை மாசத்துல மதுரையில் நடக்க மீனாட்சி கல்யாணத்தை தரிசித்தால் கலத்திர தோஷம் நீங்கும். கலத்திர தோஷம்ன்றது வந்து புருஷன் வந்து மனைவி அவங்களோட தீர்க்க ஆயுசு சம்பந்தப்பட்டது. கலத்திர தோஷம்ன்றது வந்து அவங்களோட ஆயுசை குறைக்கிற விஷயம். அந்த தோஷமே நீங்கும், நாகதோஷம் நீங்கும். இது மீனாட்சி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகள் தரிசித்தால் அவர்கள் வம்சத்துக்கே சகல பாவங்களும் தீரும். அப்ப பாத்துங்க, மீனாட்சி கல்யாணத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகள் தரிசித்தால் அவர்கள் வம்சத்துக்கே சகல பாவங்களும் நீங்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேரை வடம் பிடித்து இழுத்தால் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். ஏதாவது கோர்ட்டுக்கு கேஸ் சம்பந்தம் இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். பூம்புகாரில் இந்திர விழா எனும் வரலாற்று சிறப்புமிக்க விழாவை சோழர்கள் நடத்தியது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான். இந்திர விழான்னு அது ரொம்ப ஃபேமஸ். அது சோழ ராஜ்யத்தில் பண்ணது, அது பூம்புகாரில் பண்ணது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான். சித்திரை மாதத்தில் மோர் மற்றும் பானகத்தை தானம் கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கி வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். மோர், பானகம்ன்றது தெரியும் உங்களுக்கு, என்ன எப்படி செய்வாங்கன்றது. அந்த நீர் மோரையோ பானகத்தையோ கொடுத்தா சகல பாவங்களும் நீங்கி வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். சாதாரணமாகவே சித்திரை மாதத்தில் பிறப்பவர்கள் கல்வியறிவும் நற்புணமும் சுவையான உணவு பிரியர்களாகவும் அடுத்தவர்களை வழிநடத்தி செல்லும் ஆட்சி அந்த ஆளுமை பொருந்தியவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஜோதிடம் சொல்றது அந்த மாதிரி சொல்றது. சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியில் அதான் அட்சய திதி அன்று தானங்கள் செய்வது மிகச்சிறந்த புண்ணியத்தை சேர்க்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பொருள் வாங்கி சேர்ந்தா அதெல்லாம் கிடைக்கும்ன்றதெல்லாம் வந்து பிற்காலத்துல இவங்களா சேர்த்துக்குது. அது மாதிரிலாம் சாஸ்திரத்திலேயோ சம்பிரதாயத்தையே கிடையாது. பகவான் மச்சாவதாரம் எடுத்து சித்திரை மாதம் வளர்பிறை திதி என்றுதான் மச்சாவதாரம் எடுத்து
பார்க்கடலை கலந்த போது சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி என்றுதான் மகாலட்சுமி தோன்றினாள். சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியில்தான் அம்பாள் சப்த நதிகளில் தோன்றினாள். சப்த நதிகள் எதுன்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, பிரம்மபுத்திரா. இந்த 7 நதிகள்ல அம்பாள் தோன்றினது வந்து சித்திரை மாச வளர்பிறை அஷ்டமியில தான். சித்திரை மாத பௌர்ணமியில் தான் சித்திரகுப்தன் பிறந்தார். சித்திரகுப்தன்றது வந்து யமனுடைய காரியதர்சி. சித்திரை மாத சித்திர நட்சத்திரத்தில் தான் நீலாதேவி, கர்ணிகாம்பாள் எனும் இரு தேவியரை சித்திரகுப்தன் மணந்தார். சித்திரகுப்தனுக்கு 2 வயசு. நீலாதேவி ஒன்று, கர்ணிகாம்பாள் ஒன்று. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனது சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் தான். சித்திர மாதம் முதல் தேதி என்று பஞ்சாங்கம் படிப்பது வழக்கம். சாதாரணமாக பஞ்சாங்கம் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சித்திர மாதத்தில் படிப்பாங்க. சித்திர மாதம் வருஷப்பொருள் பண்ணிக்கு படிப்பாங்க. அது வரைக்கும் படிக்க மாட்டாங்க. அதாவது நாள் பக்கம் பார்க்கறதுக்கு ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வேணுன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த 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 வாத்தியார்கள் அந்த இதில் இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க. சாதாரணமாக முன்னாடி பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடாதுன்னு எப்பயுமே வரப்போறத வந்து நம்ம வந்து தெய்வத்துடைய அருளை வேண்டிதான் இருக்கிற வரப்போறதை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை. அதுதான் அது படிக்க மாட்டாங்க. சித்திரை மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாங்கம் படிக்கிறது வழக்கம். சித்திரை மாசம் பஞ்சாங்கம் படிக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா வெண்பான்னு ஒன்று இருக்கும். அந்த வருஷத்துக்கான வெண்பா அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து சங்கராந்தி தேவி பலன் இருக்கும். அதாவது சங்கராந்தி தேவின்றது வந்து பொங்கல் வருது. பொங்கல் அன்னைக்கு அந்த சங்கராந்தி தேவியோட பலன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த முழு வருஷமும் இருக்கும். ஆக சித்திரை மாசத்தோட சிறப்புகள் இன்னும் எத்தனையோ இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அக்ஷய திருதியை வந்து சித்திரை மாசத்துல வளர்ப்பதில் வர்றது தான். பெருமாள் வச்சாவதாரம் எடுத்தது சித்திரை மாசத்துல தான். சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமியில தான் மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து தோன்றினாள். அது மாதிரி சப்த நதிகளில் வந்து அம்பாள் தோன்றினதும் சித்திரை மாசத்தை வளர்பிறை அஷ்டமியில். அதை இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.